ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பிளான்ட்டுக்கான ஒரு சூப்பர் ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபெர்டிலைசர் பார்த்தீங்க அப்படின்னா வேண்டான்னு சொல்லி நம்ம வீட்டில் அப்படியே ஊற்றுற ஒரு ஃபெர்டிலைசர் தான். அதை வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு கொடுக்கறதுனால என்னென்ன யூஸஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளான்ட்ஸ் ஒவ்வொன்றுமே தெரியும். உங்களுக்கு க்ரீனாக தெரிகிறத விட எல்லாம் ரெட்டாக தெரியும். ஏன்னா எல்லாத்துக்குமே நிறைய துளிர்கள் வச்சுருக்கு. அப்புறம் பார்க்க இவ்வளோ குட்டி செடியாக தான் இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய துளிர்கள் இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பலூன் ரோஸ் வெரைட்டிங்க. பலூன் ரோஸ் வெரைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டெம், ஒரு குட்டி ஸ்டெம் இருந்தது. பிளான்ட்டை பார்த்தேன், எனக்கு இந்த வெரைட்டி பிடிச்சிருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ஒரே ஒரு குட்டி ஸ்டெம்மில் இப்போ 2 பிரான்ச் வந்து அதில் பார்த்திங்கன்னா 2 மொட்டு வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 7 டேஸு இதை நான் வாங்கிட்டு வரும்போது ஒரு 2 பிரான்ச் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 மொட்டுக்கள் வச்சுருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு க்ரோத், எவ்வளோ ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணியிருந்தால் நமக்கு இந்த இது வந்து கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ரோஸ் பிளான்ட் வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஆர்வமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலுமே, ஆண்கள்னு கிடையாது, பெண்கள்னு கிடையாது, எல்லாருமே வந்து ரோஸ் பிளான்ட் வளர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு இதாக தான் இருப்பாங்க. இப்போ நமக்கே வந்து தோணும், எனக்கு ஏற்ற வீட்டில் பாருங்கள் எவ்வளோ பூ பூக்குது, எனக்கு பக்கத்து வீட்டில் பாருங்கள் எவ்வளோ பூ பூக்குது, சைடு வீட்டில் பாருங்கள் அவ்வளோ பூ பூக்குது, ஆனால் என் வீட்டில் பூக்கவே மாட்டேங்குது, என் பூவுக்கு என்ன ஒரு துளிர் கூட வர மாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏங்குறவங்க எத்தனையோ பேர். சரி, ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரோஜா செடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிடுங்க. அதாவது பெருந்தீனிகள்னு சொல்லுவாங்கள்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் போதும்னே சொல்லாதுங்க, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தீனிகளுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே கொடுக்காம வெறுமனை தண்ணியை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே அது எப்படி பூக்கள் வைக்கும், எப்படி துளிர்கள் வரும்? ஒன்றும் வராது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ நான் வந்து மாதத்தில் ஒரு நாள் ஏதாவது ஃபெர்டிலைசர் கொடுக்கலாமா அப்படின்னா, மாதத்தில் ஒரு நாள் ஃபெர்டிலைசர் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது ஒன்றும் பண்ணாதுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுத்தது தெரியவே செய்யாது, அந்த லெவலுக்கு தான் இருக்கும். அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலராக ஃபெர்டிலைசர், ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர் நமக்கு வந்து க்ரோத்தையும் கொடுக்கணும், அதே நேரத்தில் நிறைய பட்ஸ் வைக்கிற மாதிரி, நிறைய மொட்டுக்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த செடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மொட்டுக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மொட்டு இருக்குது. இந்த சைஸுக்கு 6 மொட்டு அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுதான். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி நான் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருந்தேன்னா அது அப்போ அதோடய க்ரோத் வந்து எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வரும்போது ஒரு குச்சி மட்டும்தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ துளிர்கள் இருக்குது. ஒவ்வொரு செடிக்குமே அவ்வளோ ஒரு இதாங்க நம்ம யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர். இந்த ஃபெர்டிலைசர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு ஃபெர்டிலைசர் அப்படின்னு கூட சொல்லலாம். தலைச்சத்து, மணிச்சத்து, அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபெர்டிலைசர் தான் இந்த ஃபெர்டிலைசர். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்குறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க அயன் கண்டென்ட் வந்து நம்ம பிளான்ட்டில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நிறைய பிரான்ச்சஸ் எடுத்துச்சுனாலே, அப்போது பிரான்ச்சஸ் மட்டும் எடுத்துகிட்டே இருந்தால் எப்படி? அப்புறம் இதில் பாஸ்பரஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம், அந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே இருக்குது. அப்படிங்கிறப்போ பூக்கள் வச்சு, நிறைய துளிர்கள் வச்சு, அப்புறம் பூவும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அழகான பூவாக வந்து நமக்கு கிடைக்குங்க. இது என்ன ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து எப்படியும் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சிக்கன் இல்லை மட்டன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நான்வெஜ் கண்டிப்பாக எடுப்போம். நான்வெஜ் கழுவுன அந்த தண்ணி தாங்க. இப்போ நான்வெஜ் கழுவுன தண்ணி வந்து நம்ம செடிக்கு வந்து டைரெக்டாக அப்படியே கொடுக்கலாமா அப்படின்னா, அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நிறைய செடிக்கு வந்து பிரச்சனைகள் வரும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி 10 லிட்டர் வாட்டரில் 1 லிட்டர் வந்து யூஸ் பண்ணி நல்லா கலந்துட்டு அதை கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா செடியில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு செடி வாடி போகிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை வந்து இலைத்தலைகள்
வேருக்கும் நல்லா கொடுக்கணும், அப்புறம் வேர்களுக்கும் நல்லா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வேருக்கு நம்ம கொடுக்கும்போது வந்து அதில் இருக்கிற சத்துக்களை வந்து வேர் உறிஞ்சி அதை வந்து மற்ற பாகங்களுக்கும் வந்து கொடுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு துளிர்கள் வந்து எடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலைத்தழைகளுக்கும் இது கொடுக்கணும். இலைத்தழைகளுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு க்ரீனிஷாக, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு செடிகளாக வந்து நம்ம செடிகள் வந்து இருக்கும். பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, சைடு வீடு மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து அழகழகான க்யூட்டான சூப்பரான பூக்கள்லாம் பூக்குங்க. ஒவ்வொரு செடிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்ச நேரமாவது நம்ம வந்து கேர் கொடுக்கணுங்க. ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கேர் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளையும் பார்த்து நம்ம சரி செஞ்சோன்னா தான் வந்து நம்மளால் வந்து நம்ம ரோஸ் பிளான்ட்டை வந்து துளிர்த்து நிறைய பூக்கள் வந்து பிடிக்க வைக்க முடியும். அப்புறம் இலைத்தழைகளுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்ப்ரேயர் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணி விடணும். அது எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். இல்லை அப்படின்னா நல்ல தெளித்து விடணும். தெளித்து விடும்போதும் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். எல்லா இலைகள்லேயும் படணும், எல்லா தண்டுகள்லேயும் படணும். அந்த மாதிரி வந்து நம்ம தெளித்து விட்டோம்னா தான் நம்ம வந்து உரம் கொடுத்து வந்து யூஸு, இல்லைனா வந்து உரம் கொடுத்து யூஸே கிடையாது. இது என்னோடய செவந்தி செடி நல்ல ஒரு பந்து மாதிரி இருக்குல்ல பாருங்கள். இந்த வெயிலில் கொளுத்துற வெயிலில் கூட இப்போ காலையில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த என்னோடய வீடியோவில் கூட அந்த டைமிங் தெரியும், 7:15. அப்போவுமே எவ்வளோ வெயில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வெயிலில் கூட என்னோடய செவந்தி செடி பார்த்திங்கன்னா சூப்பராக தளிர்த்து அதில் வந்து நிறைய மொட்டுக்கள்லாம் வந்து அருங்கியிருக்குது. இந்த வெயில் சீசனில் வந்து ஹைப்ரிட் மட்டும்தான் வந்து மொட்டு வைக்கும். நாட்டு சாமந்திலாம் மொட்டே வைக்காது. நம்மளோடது வந்து நாட்டு சாமந்தி தான். இந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மொட்டு வச்சுருக்குங்க. இந்த குட்டி செடியில் 10 மொட்டுகள் வச்சுருக்கு. இப்போ இந்த செடியில் 10 மொட்டு வச்சுருந்தா அப்போ நல்ல ஒரு பிரான்ச்சஸாக பெரிய செடியாக இருந்தால் அப்போ அது எத்தனை மொட்டுக்கள் வைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வர ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பர்வான ஒரு ஃபெர்டிலைசரோடு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்கள் வீட்டிலே ரோஸ் பிளான்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன கலர் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.